அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 18/3/2026 புதன்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். குருவும் சுக்கிரனும் இணைந்து ஒரு ராசியில் இருந்தால் நல்லது, நன்மை என்று சில நூல்கள் இது தவறு, கெடுதலை செய்யும் என்று சொல்லுகின்றன. இரண்டு விதமாக பேசப்படுகின்றது. இதில் நம்பிக்கைக்குரிய சில நூல்களும் உண்டு. சாதக அலங்காரம், பிருகத் ஜாதகம், சாதக சிந்தாமணி, எத்தனையோ நூல்களும் உண்டு. அவைகளெல்லாம் நல்லபடியாக சொல்லுகின்றன. உண்மை என்ன பார்ப்போம். குரு தேவர்களுக்கு குரு, சுக்கிரன் அசுர குரு. நல்லது செய்யாது என்பதற்கு இவர்கள் எதிரிகள் இருவரும் ஒரே இடத்தில் இருந்தால் சண்டையும் சச்சரவும் தானே என்ற ரீதியில் சில நூல்கள் பேசுகின்றன. சில நூல்கள் இவன் தேவகுரு, இவன் அசுரகுரு, நான் அதிகம் செய்கிறேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு நன்மையை செய்வார்கள் என்று சொல்லுகிறது. ஆக எல்லாவற்றையும் நாம் கணக்கிட்டு பார்த்து அனுபவ ரீதியாகவும் பார்க்கும் போது, ஏனென்றால் எல்லா விஷயத்திலும் அனுபவம் என்பது மிக மிக முக்கியம். என்னதான் சொல்லியிருந்தாலும் அனுபவத்தில் பார்த்து உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் நம் உள்ளம் அதை ஏற்கும். அந்த வகையும் சேர்த்து பார்க்கும்போது குருவும் சுக்கிரனும் இணைந்தால் நன்மையே, நல்லதே நடக்கிறது. ஆனால் விதிவிலக்கு என்று ஒன்று உண்டு. அது பண்டைய நூலில் ஒரு இடத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. என்ன? அந்த குருவும் சுக்கிரனும் இணைந்த வீடு 7ஆம் வீடாகவோ அல்லது 10ஆம் இடமாகவோ இருந்தால் நன்மையும் சமமாக தீமையும் நடக்கும் என்று. அது ஏன் 7ஆம் இடம் 10ஆம் இடம்? 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். இந்த இடத்தில் இருந்தால் தொந்தரவு, கஷ்டம் என்று சொல்லியிருக்கிறதே. சுக்கிரன் கலத்திரஸ்தானாதிபதி எனவே என்றால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், அந்த தொழில் ஸ்தானத்தில் இருவரும் இணைந்தால் குற்றம் என்பதற்கு என்ன ஆதாரத்தை காட்ட முடியும் என்று பல்வேறு குழப்பமும் பல்வேறு வகையில் ஆராய்ச்சியும் செய்த பிறகு சில ஜோதிடர்கள், முன்னோர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றார்கள். அந்த கருத்து ஏற்புடைய கருத்தாகவும் இருக்கிறது. என்ன அந்த கருத்து? கிரகங்களுக்கு ஸ்தான பலம் என்று சொல்லுவார்கள். லக்கண கேந்திரத்தில், லக்கணத்தில் குருவுக்கும் புதனுக்கும் வலிமை அதிகம். 4ஆம் இடத்தில் சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் வலிமை அதிகம். 7ஆம் இடத்தில் சனிக்கும் ராகுவுக்கும் வலிமை அதிகம். 10ஆம் இடத்தில் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் வலிமை அதிகம் சொல்லிவிட்டு அதற்கு நேர் 7ஆம் இடத்தில் பல சூனியர், பலம் இல்லை அவர்களுக்கு. இந்த வகையில் பார்த்தால் லக்கணத்தில் குருவுக்கு வலிமை என்றால் அதற்கு நேர் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் குருவுக்கு வலிமை இல்லை. சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்தில் வலிமை அதிகம் என்று சொன்னால் அதற்கு நேர் 7ஆம் இடமான 10ஆம் இடத்தில் வலிமை இல்லை. எனவே இந்த 2 இடம் நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். ஆக இது ஏற்புடைய ஒன்றாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய இந்த கருத்தை உங்களுக்கும் சொல்லுகின்றேன், எடுத்துக்கொள்ளுங்கள். இனி
எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் என்பதை முதலில் பார்ப்போம். பரணி, திருவாதிரை, பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம், ரேவதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நாள் யோக நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். ஒரு பட்டம், விருது, பாராட்டு கிடைக்கும். எடுத்துக்கொண்ட வேலையை மிக மிக சிறப்பாக செய்து இந்த நன்மையை இன்று நீங்கள் பெறுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நீங்கள் சென்ற இடத்தில் உங்களுக்கு மதிப்பே இல்லை. 10ஓடு 1, 11, அத்தோடு நீங்களும் 1. மதியத்திற்கு பிறகு எல்லோரும் வலிய வந்து உங்களை ஆதரிப்பார்கள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, குறிப்பிட்டு சொல்லும்படியான நாள் இந்த நாள். உங்கள் லட்சியத்தை, உங்கள் எண்ணத்தை தைரியமாக நீங்கள் வெளிப்படுத்துவதும், உங்களது செயல் வெற்றி அடைவதும் இன்று நடக்கும். கடகராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி 2 நன்மைகளை பெறுவீர்கள். 1, வந்துவிட்ட கஷ்டத்தை நீக்குவது. மற்றொன்று, வர இருக்கும் நன்மையை விரைவாக வரவழைத்துக் கொள்வது. இந்த 2 நன்மையும் இன்று நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, எது நடந்தால் நல்லதோ அந்த நல்ல காரியத்தை சிறப்பாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள், நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, தேவை என்ற ஒன்று ஏற்பட்டால்தான் நமது பலம் நமக்கு தெரியும். அதுபோன்ற ஒரு சந்தர்ப்பம் இன்று உங்களுக்கு ஏற்பட்டு உங்களது அதீத பலம் உங்களுக்கே தெரிய வரும் நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும், குழப்பத்தோடு ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையில் சில குறைகள் வரத்தான் செய்யும். இன்று அதுபோன்ற ஒரு நிலைதான் உங்களுக்கும். கவனம். விருச்சிக ராசி அன்பர்களே, அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பார்கள். இன்று உங்களது கோரிக்கையை சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்துச் சொல்லி அதற்கு நீங்கள் காட்டும் காரண காரியங்களும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க வகையில் இருந்து நீங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ளும் நாள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும். அது நிறைவேறுவதற்காக நீங்கள் எடுக்கின்ற ஒரு முயற்சி வெற்றியை கொடுக்கும். நல்ல நாள்.
மகர ராசி அன்பர்களே, தவறாக கணக்கிட்டு இதுதான் சரியான முறை, தேவையான முறை என்றெல்லாம் எண்ணி வீண் அலைச்சலும் ஒரு வீண் விரயமும் இன்று ஏற்பட இருப்பதாக காட்டுவதால் கவனம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களது பேச்சின் மூலம் உங்கள் உள்ளத்தை வெளிக்காட்டி உங்களுக்கு மேல் உள்ளவர்களுக்கு உங்களை பற்றிய ஒரு உண்மையை தெரியப்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு நன்மை நடக்கும். மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்களில் பல இன்றைய லாபத்தை கருதி அல்ல, நாளைய ஒரு பெரும் திட்டத்திற்கு இன்று நீங்கள் அஸ்திவாரம் போடுவீர்கள். அது வெற்றிகரமாக நடக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.